Hi, hello friends, welcome back to my தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்தாலே ஒரு சூப்பரான வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ எடுத்தீங்க. எப்படி பண்ணுறது, உங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்க, உங்கள் மொபைலே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணா எனக்கு பர்சனலாக என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எப்படி எடிட் பண்ணுறது தான் குயிக்காக பார்த்தலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட இல்லை நீங்கள் ஃபீல் பண்ண தேவை. இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். வேண்டுங்க எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜில் இருக்க ஆப்பை எடுத்துங்க. ஓகேங்களா? ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணோம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா அவங்க ஆப்பில் இம்போர்ட் பண்ணால் ஒரு QR கோடு ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடை நீங்கள் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அட்மிஷன் ஆப்பை நீங்கள் பார்த்தா இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கும் அதுக்கப்புறம் QR கோடு ஃபாண்ட் தேவைப்படுது. அந்த விஷயம் சொல்லிட்டு டிசைனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாண்ட்டு மூணையும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு எடுத்துங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் தான் பண்ணிடுவோம் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் மூணு இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல ப்ரோ சொன்னீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தா வீடியோவில் கொடுத்துருக்கேன். எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வீடியோ பார்த்தா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஷோ ஆகும். இதில் விஷ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? விஷுன்னு சொல்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா? விஷுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வரும். ஓகேங்களா? ஹாப்பி ஆனிவர்சரி, அது வெட்டிங் ஆனிவர்சரின்னு வரும். ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரினா ஃபர்ஸ்ட் போட்டுங்க, இல்லை இப்போ நியூ ஆனிவர்சரினா போட்டுக்கலாம். இங்கே பார்த்தா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிங்க வரும். அதான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட்டட் டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க அப்படின்னா இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியா செகண்ட் ஆனிவர்சரி சொல்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை போட்டுக்கலாம். கேப் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி செகண்ட் ஆனிவர்சரி அப்படின்ட்டு வேணுங்க போட்டுங்க. இல்லை வெறும் யாரும் வேணுன்றங்க வெறும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஓகேங்களா? கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, நிறைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுரேஷ் வித்யா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேர் எழுதிருப்பேன். அதாவது யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ அவங்களுடைய நேம் என்டர் பண்ணிங்க. அதாவது சுபாஷ் வித்யா நான் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணி எடிட்டட் டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேர் இருக்கும். அந்த ரெண்டு பேர் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ அவங்க நேமை நீங்கள் இந்த இடத்துல தான் என்டர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வேறு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணுறதுலாம் மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட பர்சனல் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தா 20:19:30 அதாவது 19:36 பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த குரூப்னு கீழே பார்த்தா ஒரு சின்ன பார்த்தா ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஒரு சின்ன இமேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில் பண்ணி பண்ணி ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலா ஃபோட்டோஸ் வரும். இப்போ யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ அவங்க 2 பேர் ஒன்றா இருக்க மாதிரி இமேஜ் எதில் இருக்கோ அந்த 2 பேர் ஒன்றா இருக்கிற இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிக்சர் பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் தான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் அவங்களுடைய நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில்லை கொடுக்குறீங்க, ஸ்டார் பண்ண கிளிக் பண்ணுறீங்க, ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண பண்ணுறீங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். முடிச்சுட்டு பிறகு சாங் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுவும் மாற்ற தேவை, ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். முடிச்சுட்டு மேலே ஏர் பண்ணாமல் கிளிக் பண்ணிட்டு அதில் வீடியோன்னு இருக்கும். அதில் 100 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி சொல்லுதா அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் லோட முடிஞ்சு பார்த்தா உங்களோட கேலரியில் எந்த வீடியோ தான் சேவ் பார்த்து ஆகிடும். இப்படி தான் அந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்காக பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.